மத்திய அரசின் புதிய சட்டத்திருத்த விதிகளால் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரை 870 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் 1500 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைப்பின் செயலாளர் மாரியப்பன் கூறுகையில், இந்த புதிய சட்ட வரைவினால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளும் மூடப்படும் எனவும், இதனால் சுமார் 4000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு இந்த புதிய சட்ட வரைவினை தொடர்ந்து கடைபிடித்தால் பட்டாசு தொழில் முழுவதுமாக அழியும் அபாயம் ஏற்படும் எனவும், இதனால் நாடு முழுவதும் சுமார் 1,05,00,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுவரை தீபாவளிக்கு பிறகு உற்பத்தி செய்து இருப்பில் வைக்கப்பட்டுள்ள 1500 கோடி மதிப்பிலான பட்டாசுகள் விற்க வழியின்றி தேங்கி டெட் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய மூலதனத்தை அதில் முடக்கியுள்ளோம். அதுவும் எங்களுடைய நஷ்டமாகிறது. இன்னும் 2500 கோடி நாங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இப்படி விற்பதற்கே இடமில்லை, எல்லா கடைகளையும் மூடப்படுகின்றன என்ற இந்த விதி திருத்தத்தால் ஒட்டுமொத்த தொழிலும் 4000 கோடி உற்பத்தி பாதிப்பு ஏற்படுகிறது.